ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிறது இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னும் நல்லா புரியும். எஸ், இப்போ இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் இப்போது இனர்ஷியல்னு வச்சுக்கோங்களேன். இனர்ஷியல்னா ஃப்ரம் த நேம் இட் இஸ் வெரி கிளியர். அப்படியே அமைதியாக இருக்குது, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. விச் மீன்ஸ் நிலைமம்னு தமிழில் சொல்லுவோம். அது நிலையில் அது அப்படியே கண்டினியூ ஆகுது, அமைதியாக இருக்குது. விச் மீன்ஸ் வந்து அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அன்ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். எஸ், அன்ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அதே நிலையில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்திங்கன்னா போல் ஸ்டார் அண்ட் வந்து எர்த்துமே வந்து நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம். ப்ராக்டிக்கலாக இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? எஸ். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நான் இனர்ஷியல்னு வரும்போது ஆப்போசிட்னா அப்போ வந்து ஆக்சலரேட் ஆகுது. ஓகேவா? நான் இனர்ஷியல்னு சொல்லும்போது இனர்ஷியல் இல்லை. ஓகேவா? அந்த இனர்ஷியா இல்லை, நிலைமம் இல்லை அப்படின்னும் போது அது என்ன ஆகிட்டுருக்கு? ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஆக்சலரேட் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து அன்ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். இப்போ என்ன ஆக்சலரேஷன்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஆக்சலரேஷனை ஏன்னு நம்ம டெனோட் பண்ணுவோம். தட் இஸ் dv/dtன்னு சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? எஸ், வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம அதை ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? முடுக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவோம். தமிழில் அதுக்கு பேர் முடுக்கம்னு பேர். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னா எந்த ஆக்சலரேஷனும் இல்லை, அன்ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸாக இருக்குது. இதே நான் இனர்ஷியலில் வரும்போது ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸாக இருக்குது. ஓகேவா? நான் இனர்ஷியல்னால் இனர்ஷியா இல்லை, ஸோ அது ஆக்சலரேட்டட் ஃப்ரேமில் இருக்குது. எஸ், தேங்க்யூ.